நான் ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் தானே நீங்கள், 15 இயர்ஸ். ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். இந்த வயசில் உனக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சுன்னா நீ சில எல்லைகளை மிக எளிதாக தொட்டு விடலாம். ஒரு பொண்ணுப்பா எவரெஸ்ட் மலை ஏறுறதுக்கு பிராக்டிஸ் பண்ண ஒரு பொண்ணு, அவளுக்கு நோக்கமே எவரெஸ்ட் மலை ஏறுறது. ஒரு நாள் அவன் வந்து ரயிலில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் நகையை யாரோ பறிச்சிருக்காங்க. நகையை பறிச்ச உடனே அவ அதை போராடி இருக்கா பாரு, அவளை கீழே தள்ளி விட்டான் அந்த திருட. அவள் ட்ரெயின்ல இருந்து வெளியில வந்தா பாரு, வெளியில வந்து ட்ராக்ல அவ கால் மாட்டி அவளுடைய லெஃப்ட் லெக்கு முட்டி காலுக்கு கீழே ஒரு 2 இன்ச்ல கட் ஆயிடுச்சு. ஹோல் டே அவ உட்காந்துருக்கா. இன்னொரு காலையை எடுத்துடணும், அப்போதான் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லும் பொழுது இல்லை அப்படின்னு அவ வெயிட் பண்றா. எதுக்குன்னா மயக்க மருந்துக்கு வெயிட் பண்றா. மயக்க மருந்து இல்லை அந்த ஊர்ல. அவ வெயிட் பண்ணிட்டு இதுக்கு மேல் மயக்க மருந்து வராது, 2 காலையும் வெட்டிட வேண்டியதுதான், வேற வாய்ப்பே இல்லை, 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 2 காலம் போயிரும் அப்படின்னும் பொழுது அவ என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு ஒரு கால் இருக்கட்டும், மயக்க மருந்து இல்லாம என்னுடைய இன்னொரு காலை ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னான். அசந்து போனேங்க. மயக்க மருந்து அவ சொல்றா, ஒரு நாள் முழுக்க நான் இந்த அருந்த காலோட உட்கார்ந்து இருக்கிறேன், எந்த மருந்தும் இல்லை, இன்னொரு 2 மணி நேரம் தானே, அறுத்து போடுங்க, என்ன ஆகுறது பார்க்கலாம். என்ன டிட்டர்மினேஷன் அந்த பொண்ணுக்கு. அறுத்து போட்டாங்க. அந்த காலை ஒன்று மாட்டிக்கிட்டு அவ எவரெஸ்ட் ஏறிட்டா. எவரெஸ்ட்ல உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறா. இன்றைய நாள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான நாள். உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இதுதான். வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை எந்த கஷ்டம் வந்தாலும் தோற்காதீர்கள், விட்டு கொடுக்காதீர்கள். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் போகலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாப்பா. நான் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் பொழுது என் மாமா வந்து சொன்னார், என்ன இப்படியே படுத்துட்டு இருக்க போறியா, ஒரு காலில் கூட எவரெஸ்ட் ஏறலாம் அப்படின்ட்டு போனார். அந்த ஒரு சொல் போதுமானது அந்த எவரெஸ்ட்டை நான் ஏறுவதற்கு என்று சொன்னார். இந்த காட்சியை நான் பார்க்குறேன், இந்த காட்சியை நான் பார்க்குறேன். ஆனால் என் மனசில் எதுவுமே தொடலைங்க. ஏன் தெரியுமா? நான் அப்படித்தான். என்னால் எனக்கு எவ்வளவு விபத்துகள் வந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவு கீழே விழுந்தாலும், என் இலக்கை எடுத்த அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தினுடைய நெருப்பு என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஒன்று, அந்த பெண்ணிடத்தில் என்ன பிடிச்சது ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அந்த பேட்டி எடுத்தாங்கப்பா, நான் நேற்று அதை வெளிப்படுத்தினேன். எங்க தெரியுமா அந்த பொண்ணு என்னை ஜெயிச்சா? கால் கட்டாயிட்டு தன்னுடைய இலக்கை அடைஞ்ச போது அவள் ஜெயிக்கலை. அது எல்லாருமே நாம் அப்படி தான் இருப்போம். நம்மள கொஞ்சம் பேர் தான் இலக்கை விட்டு கொடுப்போம். என்ன மாதிரி தான் நீங்கள் எல்லாரும், உங்களை மாதிரி தான் நானும், என்ன மாதிரி தான் அந்த பொண்ணும். உலகத்தில் எதுவும் நூதனமானது இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப என் மனசை பாதித்த ஒரு விஷயம், அவள் அந்த பேட்டி முழுக்க எங்கே தெரியுமா கொடுத்தா? அவள் அந்த பேட்டி முழுக்க ரயில்வே ட்ராக்ல நடந்துக்கிட்டே கொடுத்தாப்பா. என்னால் தாங்க முடியல. என்னால் இலக்குகளை ஜெயித்து விட முடியும், ஆனால் நான் துக்கித்த இடங்களிலே என்னால் நின்றுவிட முடியாமல் நான் தவித்த என் மனதிற்கு ஒரு தீபமாக ஏற்றி கொடுக்கப்பட்ட ஒரு இடம். எந்த இடம் உன்னை தோற்கடிக்கிறதோ அங்கே நின்றுதான் நீ ஜெயிக்க வேண்டுமே தவிர அடுத்த கட்டத்திற்கு பறந்து கொண்டே போவதல்ல. அந்த வினாடியில் நின்று ஜெயிப்பது, அங்க நின்று ஜெயிக்கணும்ப்பா. நான் அந்த உங்க சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாரும் பதில் சொல்லிடுவீங்க. ஓட்டப்பந்தயத்தினுடைய மாவீரன் யாரு? எல்லாருக்கும் தெரியுதுங்க. யாருங்க அவன்? பார்த்துருக்கீங்களா? தெரியாதுங்க. எப்படி குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருடைய ஒரு 10-15 வயசு இருக்குமா உங்களுக்கு? உங்கள் வரைக்கும் உசேன் போல்ட் வந்து சேர்ந்திருக்கிறான். என்ன பண்ண அவன்? நான் ஒன்று கேட்குறேன், அவனை போல் வேறு யாருமே சாதிச்சது இல்லையா? ஓட்டப்பந்தய வரலாற்றில் சாதிச்சிருக்காங்களா? எல்லாருமே பண்ணி தான் இருக்காங்க, எல்லாரும் வெற்றி பெற்றிருக்காங்க, அவன் சாதிச்சிருக்கான். அதனால நம்ம மனசில் அவன் நிற்கிறான். அவன் என்ன சாதிச்சான்ப்பா? வேர்ல்ட் ரெக்கார்டு. அவன் பண்ணது வேர்ல்ட் ரெக்கார்ட். பாய்ஸ் நிமிந்தோக்கார், இப்பவே அரைஞ்சு உயர்ந்துட்ட, தலை இப்படி கீழே போடாத எப்பவுமே. எனக்கு தெரிஞ்சு
இந்த காந்தியடிகளுடைய 3 குரங்கோடு சேர்த்து இன்னொரு குரங்கு போடணுங்க. நம்ம செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு குரங்கு போடணும். எல்லாம் இப்படியே தான் இருக்குது. நிமிர்ந்து பார். உசேன் போல்ட் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா 9.58 அவன் பண்ண ரெக்கார்ட். இட்ஸ் a வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டுக்கு முன்னால ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டோ யாராலையும் போக முடியாது. போனா நரம்பு வெடிச்சிரும். இதான் அவனுடைய ரெக்கார்ட். நீயும் நானும் உசேன் போல்ட்ட சொல்றதுக்கு காரணம் தான். அவனே அடுத்த வாட்டி ஆடினான். அது 63க்கு போயிடுச்சு, 10.3க்கு போயிடுச்சு. அவனாலே முடியல. அவன் தான் ரெக்கார்டை தானால அடிக்க முடியல. நான் சொன்னேன் இல்லையா, எப்பொழுது ஒருவன் ஜெயிக்கிறான், எப்பொழுது ஒருவன் மேல் நோக்கி போகிறான், உள்ள ஒரு சின்ன ஃபயர் இருக்கணும். ஒரு ஃபயர் இருக்கணும்ப்பா. நம்ம அத்தனை பேர்கிட்டையும் ஒரு சின்ன வைராக்கியம் இருக்கணும். உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் உன் உறவுகளால், இந்த ஊரால், நீ சார்ந்திருக்கக்கூடிய ஜாதியால் யாரேனும் குறை சொல்லி இருந்தால் அதை நெருப்பா மனசுல வச்சுக்கோ. யாரெல்லாம் அந்த வாய்களினால் குறை சொன்னார்களோ அவங்கெல்லாம் நீ வரும்பொழுது எழுந்து நின்று சல்யூட் பண்ணணும். உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு எழுந்து நின்று சல்யூட் பண்ணணுங்கிற அளவுக்கு வீரியமான ஒரு வைராகியத்தோடு இந்த தேர்வை சந்தி. இந்த தேர்வை சந்தி. நாளைய தேர்வை அந்த வைராகியத்தோடு சந்தி. பார், வெற்றி என்பது எப்படி உன் காலடிக்கு வரும் என்பதனை பார். உசேன் போல்ட்டை நான் பார்க்கிறேன். 2011 அவன் விளையாடுறான். ஜமாய்க்கா நாட்டை சேர்ந்தவன். எல்லோ அண்ட் கிரீன் அவனுடைய தேசிய கொடி நிறம். நான் யூடியூப்ல பார்க்குறேன், நீயும் போய் யூடியூப்ல பாரு. உட்கார்றான். த ஃபாஸ்டஸ்ட் மேன் அண்டர் த ஸ்கை உட்கார்றான். 10-15 பேர் உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு ஷாட் பண்ணாங்க. கன் ஷாட் பண்ண உடனே அந்த வினாடியில ஒலிம்பிக் அந்த வினாடிய தப்பா கால் எடுத்து வச்சிட்டான். he disqualified. நீ போய் பாரு, டிஸ்குவாலிஃபைட் பண்ணப்பட்டான்ப்பா. அடுத்த சான்ஸ் இல்லை அவனுக்கு. கொஞ்சம் நினைச்சு பார், ஒலிம்பிக் வரைக்கும் போய் சேரணும்னா அவன் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளவு அவன் செலவழிச்சிருக்கணும் தன்னுடைய வாழ்க்கையின் மணித்துளிகளை. சாதாரணமான சின்ன நாடு ஜமாய்க்கா. அந்த ஜமாய்க்கா நாட்டிலிருந்து அவன் ஒலிம்பிக்கு வந்து நிக்கணும்னா எவ்வளவு பெரிய பாடு. டிஸ்குவாலிஃபைட் தன் தவறால். நீங்க ஜட்ஜஸ்லாம் சொல்றீங்களா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு. சொல்ல முடியாது மேடம் இந்த தோல்விக்கெல்லாம். அவன் என்ன தெரியுமா பண்ணா, நான் உடனே என்னுடைய ஃபோனில் அந்த வசதி இருக்கு, க்ளோஸ் அப் பண்ணி அவன் முகத்தை மட்டும் பார்த்தேன். பிள்ளைகளா, தோத்த ஒருத்தன் என்ன மாதிரி முகத்தை வச்சிருக்கிறான்னு. அவன் இடுப்புல கையை வச்சுக்கிட்டு நெத்தி சுருங்க நிலத்தை பார்க்கறான். மேலே கீழே பார்க்கல. 4-5 வாட்டி காரி துப்புறான். பனியனை கழட்டி வீசி அடிச்சிட்டான். வெறும் உடம்புல அப்படி கையை வச்சுக்கிட்டு நடக்கிறான். நான் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த வருஷம் ஒலிம்பிக், அதே ஓட்டப்பந்தயம். புள்ள வந்து உட்காந்துருக்குங்க, அந்த காம்படிஷன்ல உட்காந்துருக்கான் உசேன் போல்ட். அவ்வளோ பெரிய அவமானம் ஒரு மனிதனை சுக்குநூறாக அல்லவா ஆக்கும். அவன் தோற்காமல் அடுத்த நிலைக்கு வந்து நின்னான் பாருங்க. என் மனசுல அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சது. சரி, எப்படி ஓடுறேன்னு பார்க்கலாம். ஓடுறான். ஸ்லோ மிஷன்ல போட்டு பார்க்குறேன். ஓடுறான். அவன் கண் பார்வை தான் நான் பார்ப்பேன் எப்பவுமே. அவன் கண்ணு எங்க இருக்குதோ அங்கதான் உன் கருத்து இருக்கு. உன் கண் எங்க இருக்கு? அவன் கண் எங்க இருந்ததுன்னு பார்த்தேன். அவன் கண் எங்க இருக்கும்பா? கன் ஷாட்ல இலக்கு டச்சிங் பாயிண்ட் அங்க. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறவன் காலில் எங்கேயும் இல்லை. அவன் பார்வை எங்க இருந்தது தெரியுமா? அந்த டைம் போர்டில் இருந்தது. ஏன்னா 10 செகண்ட்ஸ்க்கு உள்ள ஓடிட்டானா உலகத்தில் எந்த மனிதனாலும் ஓட முடியாத எல்லையை அவன் அடைந்து விட்டான். கூட இருக்கிற யாரும் அந்த உயரத்தை தொட முடியாது என்று அவன் நம்பினான். அவன் நம்பிவிட்டு அந்த உயரத்தை மட்டும்தான் தன் காம்படிஷனாக வைத்தானே தவிர கூட ஓடியவர்களை அவன் ஒருபோதும் போட்டியாளனாக நினைக்கவில்லை. அவன் காலத்தை போட்டியாளனாக நினைத்தான். அதனால் அவன் மிகப்பெரிய எல்லையை அடைந்தான். குழந்தைகளே, நீங்கள் வரலாறை, காலத்தை இலக்காக வையுங்கள். மனிதர்களை அல்ல, கூட படிக்கிற மனிதர்களை அல்ல, கூட வேலை செய்கின்றவர்கள் இல்லை நம்ம காம்படிஷன்.
கூட படிக்கிறவங்க இல்ல நம்மளுடைய காம்படிஷன். நம்முடைய இலக்கு எல்லாம் காலம்தான். காலத்தை ஜெயிக்கணும். மேக் a record and go out. மறுபடியும் உன்னை எப்படி தெரியுமா கூப்பிடணும்? இந்த இடத்திற்கான சீஃப் கெஸ்டா உன்னை கூப்பிட வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்க வேண்டும். அப்படிங்கிற அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணு. ரெக்கார்ட் பிரேக் தான் பண்ணணும். நம்மில் பல விஷயம் நம்ம மனசால சொல்றேன். இந்த விஷயத்தை நல்ல விஷயங்கள், நீங்களாம் ரொம்ப நல்ல குழந்தைகள். கரப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வயசுக்கு அதெல்லாம் தெரியாது. வளர வளரத்தான் அது வரும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கரெக்டாக தானே பென்சிலை வந்து குப்பை கூடையில் சீவணும். வளர வளரத்தானே இன்டிசிப்ளின் எல்லாம் பண்ணிக்கிறோம். குப்பைகளை வகுப்பறைகள் போடுவோமா? நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுடைய கிளாஸ் ரூம் போய் பாருங்கள், சுத்தமாக இருக்கும். இதுவே 9th 10th +1 +2 போய் பாருங்க. வளர வளரத்தான் கரப்ஷனே. சின்ன வயசு நல்ல வயசு தான். அபவ் 40ல தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கரப்ஷன் எதுவுமே பிலோ 15க்கு தெரியாதுங்க. இந்த வயதில் இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமானது. இந்த எனர்ஜியை பயன்படுத்து. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சேயிங் சொல்றேன். கபீர் சொல்லுகிறான் இந்த சேயிங்க. மிகப்பெரிய ஞானி. அவன் சொல்லுகிறான், உன் வயதிற்கேற்றவாறு இதை புரிந்து கொள். சந்தன மரம் இருக்கிறது, அது மிக உயர்ந்தது. ஆனால் உயர்ந்த எல்லாவற்றையும் முதலில் தீமைதான் தேடி வரும். நல்லது தேடி வராது. ஃபர்ஸ்ட் தீமைதான் தேடி வரும். அது பிறகுதான் நல்லவர்கள் கையில் போய் சேரும். சந்தன மரத்துக்கு உயர்ந்த கரங்களில் போய் சேர்வதற்கு ஒரு குவாலிட்டி இருக்குங்க. நான் சொல்றேன், என் மொழி உனக்கு புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை சொல்றேன். உயர்ந்த இடங்களுக்கு போய் சேரதுக்கான தகுதி சந்தனத்திற்கு உண்டு. இப்போ நம்ம உள்ள வரும்பொழுது நீங்கள் சந்தனத்தை தந்துதான் என்னை வரவேற்றீர்கள். கும்பத்திற்கு சந்தனத்தை தான் வைத்தீர்கள். ஏன் இந்த விளக்குக்கு கூட சந்தனத்தையும் குங்குமத்தையும் தான் வைத்திருக்கிறீர்கள். சந்தனம் நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டியது, மார்பிலே தடவிக்கொள்ள வேண்டியது, இறைவனுடைய கால்களில் போடப்பட வேண்டியது. உயர்ந்தது சந்தனம். ஆனால் கபீர் சொல்லுகிறான், அந்த உயர்ந்த சந்தன மரம் எதனால் வசீகரிக்கப்படுகிறது என்றால் விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்படும். விஷப்பாம்புகளால் வசீகரிக்கப்பட்டாலும் ஏன் சந்தன மரம் உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் அது தன்னை சுற்றி இருக்கும் விஷப்பாம்புகளின் விஷத்தால் பாதிக்கப்படுவதில்லை. தீமைகளால் பாதிக்கப்படாத நன்மைதான் உயர்ந்த நிலைக்கு போகும். தீமைகளால் பாதிக்கப்படுகின்ற நன்மை தீமையாக மாறி மற்றவர்கள் காலடியில் கிடக்கும். தவறான விஷயங்கள் நம்மை வந்து சேர்ந்தாலும் அந்த தவறான விஷயத்தினால் நாம் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் உயர்ந்த மனிதர்களினுடைய, உயர்ந்த இலக்கினுடைய மிக நுட்பமான ரகசியம். குழந்தைகளே, உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். அது ஏன் அந்த வார்த்தை வருது? ஏன் அந்த வார்த்தை வருது? உன்னுடைய தேவைகள் எப்படி இருக்கின்றனவோ அந்த இடத்திற்கு தானே நீ போவாய். நல்ல நண்பர்களை உடன் வைத்திரு. எல்லோரும் சரியானவர்கள், சமமானவர்கள். எது சரி எது சமம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? நீ உயர்ந்த இடத்தில் போய் உன்னுடைய நட்பை வை. உயர்ந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை செலுத்து. அப்பொழுதுதான் உயர்வு என்பது நமக்கு சாத்தியமாகும். இப்போ சினாரியோ ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு. அப்டேட் பண்ணலன்னா தோத்து போயிடுவ. 3 வருஷத்துக்கு முன்னாலே நீட் வந்துருச்சான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு. அவர் தாளாளர் சொல்றார். ஸோ அப்டேட்டடா இருக்கு ஸ்கூல் அப்டேட்டடா இருக்கும் பொழுது அந்த அப்டேஷன்ஸை அவைல் பண்ணிக்கக்கூடிய ஞானம் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா? எது நன்மையோ அதை நீ கிரகித்துக்கொள்.